ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரவை பொங்கல் மாதிரி செய்ய போகிறோம். இது செம டேஸ்ட்டாக இருக்கும். ரவை பிடிக்காத யாராக இருந்தாலும் இது கண்டிப்பாக சாப்பிட்டு பார்ப்பாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இந்த சட்னி வச்சு கொடுத்து பாருங்கள். கூட தயிரும் வச்சு கொடுத்து பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் கடலை, பொட்டுக்கடலை, ஒரு 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, இது கூட கொஞ்சம் சீரகம் 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஒரு 4 சேர்த்திருக்கேன். தேங்காய் 1 கப்பு. இது 2 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. அந்த அளவுக்கு தான் செய்ய போகிறோம். இதை ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. அப்புறம் தண்ணி நல்லா சேர்த்திக்கிங்க. தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நம்ம இப்போ உப்புமாவுக்கு வச்சு சாப்பிட்றோம். இந்த மாதிரி தண்ணியாட்டம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கங்க. தாளிப்பு தேவையில்லை. இப்போ நாம் ரவை பொங்கலுக்கு ரெடி பண்ணுவோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதில் கல்லெண்ணெய், நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் மட்டும் சேருங்க. வேறு எந்த எண்ணெயும் வேண்டாம். எண்ணெய் காஞ்சோடனையும் இது கூட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக வந்த பின்னாடி இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. பொன்னிறமாக வந்த பின்னாடி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்திக்கங்க. நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்திக்கலாம். அதை சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் இன்னும் செமையாக இருக்கும். இப்போ எங்ககிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்தியாச்சு. நல்லா வதக்கி விடுங்க. இது கூட இப்போது நல்லா சாப் பண்ண 1 இன்ச் அளவுக்கு எடுத்த இஞ்சியை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. இஞ்சியோடு சாப்பிட்றப்போ இது இன்னும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நல்லா கிளறி விட்டு நல்லா வேக விடுங்க. இது கூட தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதிகமும் படுத்திக்கலாம், கம்மியும் படுத்திக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா கண்ணாடி பதம் வரணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வேகும். அதனால் உப்புவே சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் போட போகிறதில்ல. நார்மலாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா 1 கப் ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க. நான் சொல்கிறது 3 1/2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்குன்னு அப்போ 3 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். எந்த கப்பில் ரவையை எடுத்துருக்கோமோ நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டோன்னையும் இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு கிளறிட்டே இருங்க. கிளறாத விட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிரும். நல்லா கிளறிட்டே இருங்க. கைவிடாத கிளறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரவை சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு கிளறிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி பிடிக்காது. இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா நம்ம தண்ணி நிறையா ஊற்றிருக்கோம். நார்மலாக ஊற்றுறப்போ நம்ம கம்மியாக ஊற்றுவோம். இப்போ தண்ணி நிறையா ஊற்றிருக்கறனால நாம் வேக வச்சுட்டே இருக்கணும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. அப்போ தான் அது இஞ்சி வரும். இஞ்சி வரப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றினோம்னா அந்தளவுக்கு இருக்காது. சீக்கிரம் ட்ரை ஆயிரும். அதனால தான் நம்ம நிறையா தண்ணி ஊற்றுறோம். இது நார்மலாக உப்புமா சாப்பிட்டோம்னாவே தண்ணி தாகம் நிறைய எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த டைம்லேருந்து இதே மாதிரி உப்புமா செஞ்சு கொடுன்னு வீட்டில் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இஞ்சி வந்துட்டுருக்கு. நம்ம எல்லா ரவையும் போட்டாச்சு. போட்டு இப்படி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அல்வா பதத்துக்கு இருக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் எல்லா பக்கம் ஒரே ஈவனாக வேகும். கிளறதை மட்டும் நிறுத்த வேண்டாம். நீங்கள் என்னடா தண்ணி ஆட்டிருக்குன்னு யோசிக்க வேண்டாம். அது ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். பயங்கரமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம
ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இனி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.